அது எது குடல் தான் இருக்காங்க. இதில் ஒரு மீன் வெளியே காமிக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கெண்டை மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஸோ இதுதான் கெண்டை மீன். கெண்டை மீன் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ 50 ரூபா. ஸோ இதுதான் கெண்டை மீன், பார்த்துக்கோங்க. ஸோ 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே ஆக்சுவலாக காக்காக்கள் தொல்லை நிறைய இருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பக்கத்துலேயே நிறைய ட்ரீலாம் இருக்கா. ஸோ பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ மீனை ஃபஸ்ட்டு நாங்கள் ஆஞ்சிக்கிறோம். இந்த மீனில் பார்த்திங்கன்னா நிறைய பெறால் இருக்குது. செம பெறால்.
குழம்பு வச்சிங்களா ஆசி மீனை க்ளீன் பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கெண்டை மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மசாலாவை தடவலான்ட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா. நம்ம வீட்டில் மிளகாய் தூள் இருக்குமா, உப்பு இருக்குமா, எலுமிச்சப்பழம் இருக்குமா, இதெல்லாம் மட்டும் தடவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சா சூப்பரான கெண்டை மீன் வறுவல் ரெசிபி ரெடி ஆகிடும். நாங்கள் ஒரு வில்லேஜுக்கு வந்தோம். ஸோ இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்காது, ஒரு சில ஐட்டங்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இருக்கிற பொருளை வச்சு மசாலாவை தடவ போகிறோம். ஸோ முதல்ல மஞ்சள் வந்து நம்ம போட்டாச்சு. மங்களகரமாக மஞ்சள் தூளை தூவியாச்சு. அடுத்தது சால்ட், உப்பு. ஸோ உப்பு அப்படியே தூவி விட்டுக்கலாம்.
ஸோ அடுத்தது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்ல எலுமிச்சப்பழ சாறை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் கூட மிளகாய்த்தூள் வேணும்னா போட்டுட்டு நல்லா மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தடவி விடுங்க மீன் மேலே. நாங்கள்லாம் மிளகாய்த்தூள் அரைக்கும் போதே அதில் வெறும் மிளகாய் மட்டும் போட்டு அரைக்க மாட்டோம். மிளகாய்த்தூள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, மிளகாய், தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள், சுக்கு, இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் மிளகாய்த்தூள் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் குழம்பு செய்யறதுக்கு வச்சுப்போம். ஸோ இது மாதிரி மீன் வறுவல் செய்யும்போதே நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூளை போட்டுட்டு தண்ணியை லைட்டாக தெளிச்சுக்கிறோம் பாருங்கள். தண்ணியை தெளித்து மீன் மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க. முழுசாக எல்லா மீன் மேலேயும் அந்த மசாலாவை நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் அது நல்லா ஊறும். ஒரு மணி நேரம் கழித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சா வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மீனோட பேர் வந்து கெண்டை மீன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெண்டை மீன் குழம்பு செய்ய போகிறோம், கெண்டை மீன் வறுவல் செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். வேறு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம், கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. ஸோ நீங்கள் குழம்பு செய்யலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மெத்தடில் உங்கள் வீட்டில் குழம்பும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். அந்த மசாலா அந்த மீனில் நல்லா இறங்கணும், நல்லா ஊறணும். அப்போ தான் பொரித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ஊற வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து பொரித்து காமிக்கிறோம். ஓகேவா? எல்லா மீன் மல்லி தடவியாச்சா? ஓகே, ஒரு 1 hour கழித்து பொரிக்க போகிறோம். நல்லா 1 மணி நேரம் மசாலாவை போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு அருமையாக மீன் வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம். கெண்டை மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் இருக்குதோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஸோ எண்ணெய் வந்து கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், மசாலா போட்டு ஊறின மீனை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் மேலே போட்டாச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா மீன் பொரியட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன். ஸோ இந்த கெண்டை மீனை வறுவல் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஸோ லைட்டாக திருப்பி விடணும். அப்போ தான் மேல் பக்கம் அடிப்பக்கம் அப்படி எல்லா சைடில் எல்லாமும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். திருப்பும்போது ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப மெல்ல திருப்பணும். இல்லைன்னா எண்ணெய் நம்ம மேலே பட்டுடும். சுட எண்ணெய் நம்ம மேலே படக்கூடாது. ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக லைட்டாக திருப்பி போட்டுடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் தீயாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மீன் வறுவல் செய்யணும் சாப்பிடணுன்னா இந்த மெத்தடில் நீங்களும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக கெண்டை மீன்லாம் ஆற்றுல பிடிக்கிறாங்க, ஏரியில் பிடிக்கிறாங்க. இது மாதிரி மீன்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவும் சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கெண்டை மீன்லாம் கிடச்சிச்சின்னா மசாலா போட்டுட்டு அருமையாக வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாம் அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மீன்லாம் இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அருமையாக மீன் வறுவல், கெண்டை மீன் வறுவல் ரெசிபி செய்து கொண்டிருக்கிறோம். கெண்டை மீன் வறுவல் ரெசிபி ரெடி. சுவையாக எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள், கெண்டை மீன் வறுவல் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிடுங்க. Thank you.